ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் டால் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்ந்த உடனே இந்த நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதை சேர்த்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் பெருங்காயம் போட்டு தான் பருப்பு வேக வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இந்த டால் கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் காலையில் டெய்லி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் கீழே வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். டச் பண்ணி பாருங்கள். இப்போ டால் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.